ஒரு நாளில் யாக்கோபு தனது மகன்களிடம் ஆசிர்வாதம் சொன்னார். யூதாவை பார்த்து சொல்லினார், அரசாட்சியின் செங்கோல் யூதாவிடமிருந்து நீங்காது. அது ஒரு வாக்குத்தத்தம். ஆனா யூதா ஒரு பெரிய தப்பு ஒன்று செய்தான். அந்த தவறுதான் தேவனுக்கு பிடிக்கவில்லை. அப்ப தேவன் அவனுக்கு தண்டனை கொடுத்தார். நீ செய்த தவறால் உன் 10 தலைமுறையை யாருமே எண்ணிடதற்கு வர இயலாது. பல ஆண்டுகளுக்கு பிறகு யூதா கோத்திரத்திலிருந்து 10வது தலைமுறையாக ஒரு மேய்ப்பன் சிறுவன் எழுந்தார், தாவீது. கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலின் ராஜாவானார். அவரிடம் தேவன் மீண்டும் சொன்னார், உன் சிங்காசனம் என்றென்றும் நிலைத்து நிற்கும். காலம் கழிந்தது. இஸ்ரவேல் 2ஆக பிரிந்தது. தெற்கில் யூதா ராஜ்யம், அதன் தலைநகர் எருசலேம், அதன் நகரம் பெத்லெகேம். இதுவே அற்புதம். பெத்லெகேமில் பிறந்தார் மீசேயா, இயேசு கிறிஸ்து. அவர் யாரின் வேரிலிருந்து? தாவீது. எந்த கோத்திரம்? யூதா. இதனால் பைபிள் சொல்கிறது, யூதாவின் சிங்கம் ஜெயித்திருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 5:5. யூதா கோத்திரம் வாக்குத்தத்தம் தொடங்கிய இடம், ராஜ்யம் வளர்ந்த இடம், மீட்பு நிறைவேற்றப்பட்ட இடம். ஒரு கோத்திரம், ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ராஜா, என்றென்றும்.